ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோன்னு இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தோம், அது டெலிட் ஆயிடுச்சு. அதனால நம்ம ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இப்போ கோழி வீடியோ நான் கோழி அப்டேட்டே போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். நான் கோழி வீடியோ போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வந்து நம்ம சைக்கிள் வீடியோ போடுவோம். கோழி வீடியோ போட்டதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் பாருங்க. எவ்வளோ போகாம கோழி பிடிக்காமா? வா, சைக்கிள் பார்த்துட்டு அப்படியே வாங்க கோழியை காமிச்சோம். நம்ம கோழியில் பெருக்க அது நம்ம நாளைக்கு போடலாம். நாளைக்கு நம்ம அடுத்த எனக்கு லீவ் வரும்ல, அப்போ போடலாம். பாருங்க தோக்குவாங்க. தோடா 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 சிங்கத்தை தூக்குங்கடா. இதான் நம்ம சிங்கம் குட்டி. நான் இந்த மேலே இங்கே உள்ள கூட கழட்டி வச்சுட்டேன். இங்கே பாருங்க கொத்துறான். இவன் நல்லா கொட்டுவான். அதுக்காக நாங்கள் பயந்துட்டே இருப்போம். இப்படியே பிடிக்கிறா போய் பிடி போய். இவனும் நம்ம கேரக்டர் தான். கோழி பிடிப்பான். போய் பிடிடா போய் பிடி. பிடிக்குமா? கம்பி இருக்கு, பார்த்து பிடி. பாருங்க இதை நம்ம பாத்ரூம் கூட தான் அடைச்சி வச்சிருக்கோம். குடு. இதான் நம்ம கோழி. நம்ம பாத்ரூம்குள்ளே தான் அடைச்சி வச்சுருக்கோம் கோழியை. பாத்ரூம்குள்ளே ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சா வாசனையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பாத்ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம். அதாவது பழைய வீடோட பாத்ரூம். இங்கே நிறையா கோழி தான் அத்தும். பாருங்க கோழி பாருங்க. இங்கே போய் டாம். இது பேர் டாமு. நான் வந்து கட்டன் ஃபீட் பண்ணுவேன். கட்டன் ஃபீட் பண்ணி இவ்வளோ பெருசாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கலர் கோழி குஞ்சில் இங்கே இருக்கு. இங்கே பாருங்க, பிடிச்சி காமிக்கிறேன். எப்படா இங்கே பாருங்க, கலர் கோழி குஞ்சுலாம் போப்போ அந்த வெள்ளை நிறம்லாம் வர ஆரம்பிச்சு. இதெல்லாம் வந்து போண்டா கோழி. சரிங்க, வெள்ளை நிறம்லாம் வர ஆரம்பிச்சிச்சா. அந்த பொங்கலாம் கொத்தப்போ வெள்ளை நிறம் வந்துச்சு. இது வந்து போண்டா கோழி, கறிக்கோழி தான். இது நான் காமிக்கிறேன். பிராயர் கோழின்னு வச்சுக்காங்க, போண்டா கோழி. சரிங்க, இதுக்கு உடம்பே வராது. அதாவது ஒன்று இதுக்கு வந்து எப்படி சொல்லு, கிலோ ரொம்ப உடம்பு வரும். வெயிட்டே இருக்கா சொன்னேன். அடுத்து நம்ம சைக்கிள் வீடியோ போடுறோம், அதையும் மறக்காம பார்த்துங்க. இதை நீங்கள் எப்படி ரவுண்ட் அடிச்சு கொத்தலாம் நம்ம கட்டம் புரியும். இதுங்க நான் கட்டம்கிட்ட போய் ஒரு எப்படி சாப்பிடுன்னு பாருங்க. மாலை எங்கேயோ தூக்கிப்போம். இல்லை அதுக்காக வளர்த்தின செடி. இதை இதுக்கெல்லாம் வளர்த்த செடி. இப்படி தாது போல உடஞ்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்கு நான் ஜோடி வாங்கலை, ஜோடி தான் வாங்கி செத்து போயிடுச்சு. இதெல்லாம் இத்தும் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் இத்தாதுன்னே பார்த்துட்டேன். யாக்கா சரி, நான் இதை விற்று நான் கொஞ்ச நேரத்தில் ஒரு 300 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்க நம்ம கோழி இங்கே இருக்கானா? வா வா, இங்கே பாருங்க காமிக்க பாருங்க. இதான் நம்ம பூ சாப்பிடுவோம் பாருங்க. சாப்பிட மாட்டேங்கிறேன். நீ அங்கே விட்டு சாப்பிடு, நல்லா சாப்பிடுவோம் போய். இது வந்து செம்பருத்தி பூ. நீங்கள் கோழி கட்டன் பூத்து வளர்த்திங்கன்னா நல்லா வளரும். அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸு கோழிலாம் இன்னைக்கு கோழி வாங்க போகிறாங்க. இன்றைக்கி நைட்டு கோழி வாங்கலாம். என்கிட்ட வந்து விடுவாங்க அந்த கோழியை. நான் மேய்ச்சி வளர்த்திட்டு இருந்தேன். பாருங்க கிட்ட காமிக்க போயிருங்க எவ்வளோ விளையாடுங்க. நீங்கள் கலர் கோழி கூட நம்ம டிவியில் சொல்கிற மாதிரி அது 1 வாரத்தில் 2 வாரத்தில் செத்து போயிடும், 3 வாரத்தில் செத்து போயிடும், 4 வாரத்தில் செத்து போயிடும், 1 மாதத்தில் செத்து போயிடும். அதெல்லாம் நம்பாதீங்க. நம்ம வளர்த்ததான் அது வளரும். நம்ம வளர்த்தா அது வளரும். நம்ம சும்மா கையில் பிடிச்சி அப்படியே நசுங்கி சின்ன வயசு நம்ம மெதுவாக தான் ஹேண்டில் பண்ணுவோம். டக்கு பிடிச்சி இப்படி கழுத்தை தூக்கி அப்படிலாம் பண்ணால் அதுக்கு தான் செத்து போயிடும். நம்ம சும்மா பிடிச்சிட்டே இருக்கணும். ஒன்றும் நம்ம தொட்டு மட்டும் பார்த்துக்கலாம். இப்படி லைட்டாக தொட்டு பார்த்துக்கலாம்.
அது என்ன சும்மா சும்மா பிடிச்சிட்டே இருந்தா சாகதான் செய்யும். இங்க எல்லா கோழியும் சாகதான் செய்யும் பிடிச்சிட்டு. சின்ன வயசுல பார்க்கும்போது ஃபுல்லா பிங்க் கலர்ல இருக்கும். இப்பதான் இப்போ வந்து பெருசாகி ரெக்கெல்லாம் வெள்ளை கலர்ல ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். ஏன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்டாச்சும் கேட்டாங்க ஒருத்தவங்க, இப்போ யாருமே கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தொடுன்னு தொடுறாங்க. சொன்னா ஆனால் கேட்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்களே. வாங்க மாட்டாங்க. இங்க வா, இங்க ஃபேஸ் நம்ம சொன்ன பிச்சு அதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் இப்போ இல்லை, எப்பயாச்சும் தான். நம்ம கூட ஓடி பிடிச்சலாம் விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வா, இங்கே வா. ஏன் எவ்வளோ கியூட்டாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறான். இது வந்து கேர்ள், சி பாய். நம்ம கலர் கோழி குஞ்சு, போண்டா கோழி குஞ்சு நம்மளுக்கு பாய் தான் வரும் முக்கியமாக. சில டைம்ல கேர்ள் வரும், சில டைம்ல பாய் தான் வரும். அந்த பாய் தான் இந்த சில டைம் பாய் தான் வரும், சில டைம்ல கேர்ள் வரும். ஆனால் எல்லாமே பாய் தான் வரும். கேர்ள் எடுத்து அவங்க வச்சுட்டு மறுபடியும் அவங்க குஞ்சு பைக்க வச்சுட்டு கேர்ள் எடுத்து வச்சுட்டு பாய் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. கலர் நம்மளுக்கு கூலாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போகும்போது எவ்வளோ இருந்துச்சு, எப்படி கியூட்டாக சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்ட்டு. ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது எவ்வளோ இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது எவ்வளோ இருந்துச்சு. என்ன சர்ப்ரைஸா? இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது இது எவ்வளோ இருந்துச்சு. டைம் எவ்வளோ இருந்தான், எவ்வளோ இருந்தான். இவ்வளோ தான் இருந்தான் பாருங்க. இவனே சொன்னான், இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா. இவன் என் பக்கத்து இருக்கான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா. வெங்காயத்தோல் கொடுத்தோன்னே ஒன்று ஒன்றா சாப்பிட்ருக்கான் பாருங்க. எல்லாம் சாப்பிடுவோம். வெங்காயத்தோல் போடுறேன் பாருங்க. நம்ம நிறைய மீன்லாம் பார்த்தோம். நான் மீன் காமிக்கிறேன், மீனை காமிச்சிட்டேன். கோழி கொண்டு மீன் சாப்பிட்டோம். இங்கே பாருங்க, நான் மாலி ஃபிஷ்ஷை வளர்த்தேன். இதுங்க மாலி குட்டிலாம் இங்கே இருப்பாங்க. நான் எப்பயுமே நைட்டு வீடியோ எடுப்போம். இப்போ எக்ஸாம் வந்துச்சுனால இன்னைக்கு சண்டேனால நாங்கள் லீவ் வீடியோ எடுக்கிறோம். அடுத்து 10 நாள் லீவுக்கு நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு தான் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தினமும் வீடியோ எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இன்னும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 எக்ஸாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு சொல்லி நான் வீடியோ தான் போட்டுட்டு இருப்பேன் ஃபுல்லாக. இங்கே இருங்க பாருங்களேன், நான் கை வச்சுட்டு சருன்னு ஓடி வரும். அது சாப்பாடு குணத்தில் இருக்க போதாது. ஆமாம், சில டைம்ல ஒரு சாப்பாடு குணத்தில் இருந்தாலும் டே வாடா என் கட்டை விளையாச்சு பிடிச்சிட்டு இருந்து கையில் வச்சுன்னா அது வரும் சாப்பிடுண்டா கொத்துணும்ல. பாருங்க, அவனே கட்டவும் பிடிச்சிட்டு வந்து கையில் கொடுப்பான். நீங்கள் நம்ப மாட்டீங்க கட்டவும் சாப்பிடுமா இல்லையான்னு. கட்டையும் கழிச்சா பிடிச்சிட்டுவான். நம்ம வெளியே போகலாம். நான் இங்கே தான் மேய்ச்சல் விடுவேன் டெய்லியும். இங்கே நிறைய வெங்காயத்தோல். அடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே பூ வச்சினோமா, அதோட இடம்லாம் இங்கே கொட்டு கிடக்கும், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வயிறால எப்பிச்சு இவங்க கட்டை முன்னுமே இல்லையாவா. வெளியே போகலாம். இங்கே பாருங்க, வெளியே இருக்குண்டா. டேய் இந்த கோழி பிடிச்சிட்டு வா, நான் போய் சப்பல் போட்டேன். இங்கே இருக்கா சப்பல். இங்கே பாருங்க, இதான் எங்கள் தோட்டம். இங்கே நான் கோழி மேய்க்க விட மாட்டேன். ஃபஸ்ட்டு கோழி மேய்க்க விட்டு தான் கோழி. இங்கே பாருங்க, நம்பவே மாட்டாங்க. இங்கே பாருங்க, கையில் குத்தா. இங்கே பாருங்க, கட்டை வந்து லோயில் உட்காந்து விட்றா அதை சாப்பிடு. கட்டன் கொடுக்கும், சாப்பிட்டுச்சு என்ன. இங்கே பாருங்க, கட்டம்னா நீங்கள் நம்மளே தான் பார்த்துக்கோங்க. கட்டம்னா நம்ம புது ஃப்ரெண்டு இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான். நம்ம 10 ஃப்ரெண்ட்ஸு தான், வரவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு தான் உங்களுக்கு. பாரு குடி, பிடிச்சிட்டே இருக்கா. விட்றா மறைஞ்சிட்டு விடு, பிடிச்சிட்டே இருக்கா. இங்கே அண்ணா கூப்பிட்றாங்க. எங்கடா நீ தான் ஒரு அண்ணாடா. விடு மேய்ச்சி தூக்கிட்டு விடு. ஸ்மைல் பண்ணு, ஸ்மைல் பண்ண சரிடா. சரி, இதுவும் நம்மளுக்கு தான். இவனோட அண்ணனும் இவன் தான் கோழி குஞ்சு வாங்க போகிறாங்க. நான் மேய்ச்சி கொடுக்க போகிறேன். கோழி குஞ்சு வாங்கணும் ஆசை. பஞ்சு இருக்கு, பஞ்சில் சாப்பிட்றேன். பஞ்சு சாப்பிட்டோம். எங்கே பாரு,
வெக்கா வந்துச்சு அவனுக்கு. ஏய் துப்பாக்கியில் சாப்பிட கூடாது. டேய் இது பூவா? அந்த அந்த இது மருந்து சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே சளி வந்த மாதிரி இருக்கு. என்னடா பண்ற? டேய் டேய் பைத்தியம். டேய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இல்லை பஞ்சு சாப்பிட்டுச்சா? கொஞ்சம் சாப்பிட்டுச்சு பதிந்து. சரி ஓகேடா. அது பஞ்சு இல்லை. ஏய் வேப்ப சாப்பிடக்கூடாது. அது எடுத்துட வேண்டாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க நம்ம ஆளை போஸ் கொடுக்க செயலே பாருங்க. ஏய் நம்மள்கிட்ட கட்டுக்கோழி இருக்கு, அதாவது சண்டைக்கோழி. நம்ம இதை வளர்த்திட்டு இருக்கோம். சண்டைக்கோழி தான் உள்ள மேஞ்சிட்டு இருக்கோம். நம்ம சண்டைக்கோழி வளர்த்தோம். டிக்குடா நம்ம சண்டைக்கோழி வளர்த்தோம். டிச்சுக்குள்ள போயிடும். நம்ம சண்டைக்கோழி வளர்த்தோம். அது எங்கள் அப்பா செட்டில் இருக்குது. நான் வந்து எங்கள் அப்பா செட்டுக்கு போகும்போது காமிக்கிறேன். நான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கேன். எங்கள் அப்பா செட்டு இருக்குது. பாருங்க பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோழி அப்டேட் கொடுக்க சொன்னீங்க, கொடுத்துட்டோம். அடுத்தது புதன்கிழமை பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.